ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வா உயிர் நியூ ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டார்லிங், வைக்கல ஏதாவது சொன்னாரா? நம்ம கேஸ் எப்போ ஏறிங்க்கு வருது? ஏன்னா எனக்கு வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படா அந்த குழந்தைய அவங்ககிட்ட இருந்து பிரித்து எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தை தான் அவனோட உயிர்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவன் உயிர் போயிடும்ல, அப்புறம் அவன் வெறும் என்ன சொல்கிறது, உயிர் இருந்தாலும் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி தான். எப்படியாவது இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் என்ன சொல்கிறது, நம்ம பிஸ்னஸ்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆளாக வர முடியும். அவனை எங்கேயாவது தூக்கி நம்ம குப்பையில் கடாச முடியும். இதை பத்தி நீ ஏன் டார்லிங் இவ்வளோ கவலைப்படுற? இதை பத்திலாம் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கேஸ் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய வக்கீல்னு சொல்லிட்டு. அவனை மெஞ்சறதுக்கு இங்க யாருமே ஆள் கிடையாது. நீ இதை பத்திலாம் நீ வந்து கவலையே பட்டுட்டு இருக்காத, அவன் உடம்ப வேஸ்ட் ஆக்காத. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. இன்னும் கல்யாணம் வேற வரப்போகுது, நல்லா ஜாலியா எங்கெங்க என்ன எடுக்கணுமோ எல்லாம் எடு. இதை பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். ஜெயிச்சே ஆகணும், கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். என் மொத்த எண்ணமும் அதில் தான் இருக்குது. வேறு எந்த பக்கமும் எனக்கு சிந்தனையே அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. ஏய், இந்தாடி ஓடி போனவள இங்க பாரு, கேஸ்ல ஜெயிப்பாளாமே ஜெயிப்பா. எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட உரண்டிருக்கிறதே உன்னோட வேலை. நீ தான் அவன் வாழ்க்கையில இல்லைன்னு போயிட்டல்ல, அப்புறம் எதுக்கடி அவனை நோண்டிக்கிட்டே இருக்க? என் ஃப்ரெண்டை ஆண்டி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? ஆ டேய், யாரடா சொன்ன ஓடி போனவளேன்னு சொல்லிட்டு? நான் என்ன இஷ்டப்பட்டு உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டேனா? ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்கள் அப்பங்கார பண்ணி வச்சுட்டு போயிட்டான். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து இவர் தான் லவ் பண்ணேன். அதனால இப்போ வந்துட்டேன். என்ன பண்ணுங்கிறப்ப நீ என் ஆளுங்கள்ட்ட சொன்னா உன்னை தூக்கி இன்னையோட உயிரோட புதைச்சிருவாங்க. ஏய், சார் தான் போடி. எப்போ பார்த்தாலும் நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆ அந்த குழந்தைய தான் நீ வேணாம் அப்படின்னு சொல்லி பெத்த பச்சை புள்ளைய தூக்கி பெட்டில் போட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்தவன் நீனு. ஆ நீ இப்போ வந்துக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக குழந்தை வேணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட, இதனால இப்போ எனக்கு கேஸ் போட்டு இந்த குழந்தை வேணும் உன்னை யாராவது கேட்டாங்களாடி? நீ தான் ஓடி வந்துட்டல, உன் கீப்பு கூட போக வேண்டியதானே நீ பாட்டுக்கும். தேவையில்லாம கேஸ் போடுறான், அதை போடுறான்னு அவன் வாழ்க்கையை ஏண்டி கஷ்டப்படுத்துற? என் ஃப்ரெண்டு இப்போதான் ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான். அதை ஏண்டி நீ கெடுக்கணும்னு நினைக்கிற? நீனா ஒரு பொம்பளை அடி. யாரை பார்த்துட்டா சொன்ன கீப்புன்னு? ஏண்டா, ஏய் அறிவு கட்டவனே, ஏதோ திறந்து விட்ல நாய் நுழையுமே அந்த மாதிரி நுழைஞ்சிட்டு நீ என்னடா வந்து பேச்சு பேசுற? மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா பரதேசி நாயே. ஏய் போடி, சரிதான் பேசுறா. அப்பதான் இந்த உன் பின்னாடி ஒருத்தன் பொம்பளை பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிட்டு நிற்கிறான் பாரு. அவனை நம்பி நீ அவன் பின்னாடி வந்திருக்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப சொல்லு. ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படி இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் சரி நின்று இடத்துலேருந்து விட்டுருவான். அவன் லவ் பண்ண பொண்ணுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான். இவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இவன் வந்து உன் காதலன். ஓடி, நானும் போனா போது, சரி வேணாம், எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? நரவு மேலே கழுத்துக்கு போட்டால் அது நம்ம மேலே தான் தெரிக்கும். நம்ம தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்க வேணாம், கம்முன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருந்தா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க. நானும் சரி இப்போ இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன், அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ஏன் தேவையில்லாம அப்படின்னு யோசிச்சா, தேவையில்லாம நீ இந்தான்னு சொல்லி நெண்டிக்கிட்டு இருக்கிற. அவன் ஏதாவது உன் லைஃப்ல கிராஸ் ஆகுறானா சொல்லு. நீ அவன் வேணாம், அந்த குழந்தை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் உன் பின்னாடி அவன் வரதே இல்லை, உன்னை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. அவன் லைஃப் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு அவன் போயிட்டு இருக்கான். நீனும் அந்த மாதிரி செய்வேன்னு உன் வேலை உண்டு, நீ வந்தியா அவன் பின்னாடி இருந்துட்டு அவன் கூட சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ கூட போ, உன் லைஃப் நீ பார்த்துக்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம சிவா லைஃப்குள்ள வர? யாரை பாத்துறா சொன்ன பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு? நீ பாட்டுக்கு ஏதோ வீட்டுக்குள்ள போத நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கேன்னு நான் பார்த்தா இன்னமும் ரொம்ப ஓவரா பேசுற. ஏன் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? எந்த இடத்துல பேசணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இப்ப கத்துனால இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் நீ பாரு. யார் லைஃபுக்குள்ள யார் நுழையிறா சொல்லு? என் லைஃபை மொத்தமாக அழிச்சிட்டான். ஏய், யார் லைஃபை யார் அழிச்சா தெளிவா சொல்லு. அவன் சிவனேன்னு அவன் பிஸ்னஸ் அவன் பார்த்துட்டு இருந்தான். உங்க அப்பா தான் அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கும் போது உங்க அப்பா தான் கேட்டார் அவங்ககிட்ட. சரி, அவனோட முதலாளி கேட்குறாரு, வேணாம், அப்பயும் அவன் வேணாம் சார், உங்க பொண்ணுக்கு உங்க ஸ்டேட்டஸுக்கு வேற இடத்த பார்த்துக்குங்க வேணான்னு தான் அவன் சொன்னான். உங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை சம்மதிக்க வச்சு என் பொண்ணு நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீயும் ஒழுங்காக தான் இருந்த, நான் இல்லைன்னா சொல்லலை. நல்லா ஒரு வருஷம் நல்லா தான் இருந்த. அந்த குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, உடனே அப்படியே பத்திரகாளியாக மாறி
அவனுக்கு இந்த குழந்தைய பெற்று தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. அதோட விட்டுற வேண்டியதானே? திரும்ப திரும்ப ஏன் ஆரம்பிக்கிற? அவங்ககிட்ட வர, அவங்ககிட்ட மோதுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வெளியே போடின்னு இவன் சொன்னானா நீ மொத்தமும் போயிடுவ வெளியே. அவ்வளவுதான், உன் லைஃப் ஓவர். சரியா? ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி கிடையாது. அம்மா, அப்பா, ஒரு குழந்தை, இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிக்க பொண்டாட்டி, அத எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு. என்னை மீறி யார் இருந்தாலும் வந்து தொடுங்க பார்க்கலாம். ஆனா நீ சும்மா, நான் இன்னைக்கு சொல்றேன் பார்த்துக்கோ, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ அனாதையா நிப்ப. இவன் உன்னை தூக்கி எறிஞ்சிருவான். இது நடக்கும், நடந்தே தீரும் பாரு. டேய் டேய், போ போ. அவன் பேசுறதுக்கு முடியாம உன்னை பேச அனுப்பியிருக்கானா பயந்துகிட்டு. பயந்தவனுக்குலாம் நீ ஃப்ரெண்டு, நீ இங்க பேச வந்துட்ட. என் டார்லிங்க எப்படி பாத்துக்கணும், என்ன மாதிரி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போடா. இப்ப போறேன், திரும்ப வர மாதிரி வச்சுக்காதீங்க. இன்னைக்கு சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன். ஆனா இதுக்கு மேல அவன் லைஃப்குள்ள நீங்க நுழைஞ்சிங்க, வரும்போதே அருவாளோட தான் வருவேன். வெட்டி சாச்சிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. சும்மா நினைக்காத, கண்டிப்பா செய்வேன். டேய் டேய், போ போ. பார்த்து ரொம்ப அவனோட விசுவாசத்துக்கு ரொம்ப குலைச்சி இங்கே செத்து போயிடாத. போய் சேரு முதல்ல உயிரோட. டார்லிங், இந்த நாய் பேசுனதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம கோர்ட் மூலியமா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி, அவங்களும் அதுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இங்க இப்படி சத்தம் போட்டு போவான். நம்மளோட வீட்டில் இருக்க கேமரா இருக்குல்ல, கண்டிப்பா அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை இமீடியட்டா நீங்க எடுத்து லாயர் அண்ணனை வர சொல்லி அவங்க கிட்ட கொடுங்க. இந்த குழந்தை இதுக்கு மேல எப்படி இவனுங்க கைக்கு போகுதுன்னு நான் பாக்குறேன். ஆள் மிரட்டுற மாதிரி என்ன கத்திட்டு போறானுங்க. இதையே வச்சு நம்ம அந்த குழந்தைய வாங்கிடலாம். என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஏன் வீட்டுக்கு வர வேண்டியதானே? என்ன அவசரம் இங்கே வர சொல்லியிருக்க? என்ன உன் தோரணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கையில் என்னமோ இந்த மாதிரிலாம் கட்டு போட்டிருக்க. இந்த மாதிரிலாம் போட மாட்டியே, என்ன? வந்த கோபத்துக்கு போய் அப்படியே அருவா எடுத்துட்டு போய் வெட்டி சாச்சிடலான்னு தான் நினைச்சேன். சரி என்ன பண்றது, இது ஃபர்ஸ்ட் டைம் வான் பண்ணி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வான் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா என்னை பார்க்கறதே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த பிரபுவை பாசமாக தான் பார்த்துருக்க, பாய் மொழியா பார்த்தது இல்லையே. மறந்துருவ. என்னடா நீ பாட்டு குளறிட்டு இருக்க? யாரை போய் வெட்டுவாங்கிற? தெளிவா சொல்லு, என்ன ஏதுன்னு நீ பாட்டுக்கு சொல்லாம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான்டா உன்னோட முன்னாள் பொண்டாட்டி அந்த மதியும் அந்த அர்ஜுனையும் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன தைரியம் இருந்தா அவன் நம்ம குழந்தைய நமக்கு வேணும், உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பான். அதான் அவனுக்கு போய் ஒரு பாடத்தை புகட்டி விட்டு வந்தேன். அப்படியே மறந்துட்டானுங்க. இதுக்கு மேலே அவன் வழிக்குள்ள வரமுட்டானுங்க பார்த்துக்கு. இன்னும் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு கேஸை இப்போவே வாபஸ் வாங்கினாலும் வாங்கிடுவானும். டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு போயிருக்க. ஏன்டா இது பெரிய கேஸ் ஆயிருடா. அவன் வீட்டை சுத்தியும் 1000 கேமரா மாதிரி அவன் வச்சிருக்கான். நீ பாட்டுக்கு போயிட்டு அங்க சண்டை போட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கே. இந்த கேஸை எப்படியாவது நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்பதான் லாயர் கல்யாண விஷயத்தை வேற சொல்லிட்டு போனாரு. இப்ப வீட்டுல அந்த இது போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு ஏன் இப்படி பண்ண? என்னடா சொல்ற? கல்யாணமா? யாருக்கு? என்ன லாயர் சொன்னாரு? நீ முதல்ல புரியும்படி சொல்றா. நான் அந்த பிரச்சனை அது அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் போயிருக்கேன். நான் அந்த அளவுக்கா நான் முட்டாளு? சொல்லு. அதெல்லாம் நான் கரெக்டாக பிளானாக தான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே அவன் வந்தான்னு வச்சுக்க, நீ மட்டும் என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோ. உனக்காக நான் இறங்கி அவனை வெட்டுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒரே வெட்டு 2 பேர்த்தையும் கொண்டுட்டு ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துட்டா போதும். அதுக்கு மேலே நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதை தான் பண்ணலான் இருக்கேன். வேணா பாரு. பிரச்சனையை விட்றா. நானே பிரச்சனை வேணான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கத்த தெரியாது. உன்னோட எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். எனக்கு பேச தெரியாதா? நான் போய் பேசினா என்ன நடந்திருக்கும் உனக்கே தெரியும். நீ இன்னைக்கு சொல்ற என் ஃப்ரெண்டா இருந்து எனக்கோசரம் நீ பேசுறதா? நான் இல்லைன்னுலாம் சொல்லல. எனக்கு இருக்க கோவத்துக்கு நான்லாம் அவளை என்னைக்கே வெட்டி இருக்கணும், அவனையும் வெட்டி இருக்கணும். என்ன பண்றது? எனக்கு எதுவும் பண்ண தெரியாமையா நான் இருக்கேன்? நீ ஏன் இதில் தலையிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சொல்ற அசால்ட்டா 6 மாசம் நான் போய் ஜெயிலில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு. உன்னோட கல்யாண வாழ்க்கை உங்க பெத்தவங்கலாம் என்ன ஆவாங்கன்னு தெரியுமா? நீ குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்ற. நான் பார்த்துக்காமலாம் இல்லை. உனக்கு யார் திருப்பி பொண்ணு தருவா? அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்குமா? தேவையில்லாத பண்ணாத. டேய், நீ முதல்ல என்ன கல்யாணம் என்னவோ வக்கீல் சொன்னாரு, நீ அதை முதல்ல என்னன்னு சொல்லு. என் பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், அறிவு கட்டவன் மாதிரி பேசாத. உன் பிரச்சனையா அது? அதே முதல்ல என் பிரச்சனை தான். உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? லாயர் என்ன சொன்னார்னா, இன்னும் எங்களுக்கு
கல்யாணம் ஆனது வந்து யாருக்குமே தெரியல, அதனால வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு அவர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரிசப்ஷன் வைக்க சொல்லியிருக்காரு. அந்த வேலையை தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நான் போற வேலை இருந்துச்சு. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரல, ஃபோனும் வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இதை தெரியாம நீ இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்க. ஏன்டா பிரபு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இழுத்துட்டு கொண்டு வந்து விடுற? இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போதோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், உன் கல்யாண விஷயம் சந்தோஷமா இரு. போய் அணுவை பார்த்துட்டு அணு கூட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரிசப்ஷன் நல்லா கிராண்டாக பெருசாக பண்ணு, சரியா? மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி அவன் வீட்டில் கேமரா எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளை இல்லாமல் நான் போயிருப்பேன். ஜாமர் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன், சரியா? எல்லா கேமராவும் நான் பேசுகிற வரைக்கும் ஆஃபில் தான் இருந்துச்சு. நான் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆன் ஆயிருக்கு. அதனால அதில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகிருக்காது. பயப்படவே பயப்படாத, பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன வந்தாலும் சரி, அடி உதைக்கி தான், மாற்றமே இல்லை. பாரு நீனு இந்த பிரபு இனிமே வித்தியாசமாக பார்ப்பாங்க. டேய், தேவையில்லாம பேசாத. ஒழுங்கு முறையாக வீட்டுக்கு போ. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்து. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி இருந்தா நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கப்பா. நீ எனக்கோசரம்லாம் வந்து நீ ஜெயிலுக்கு போகணும், உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது, சரியா? நான் சொல்ற பேச்சே நீ கேட்கல அப்படின்னா நீ என் கூட இருந்து என்ன பண்ண போற? என்னால உன் லைஃப் கெட்டு போகுது அப்படின்னா நான் வந்து குடும்பஸ்தரம் ஆயிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு நினைப்பா? வேணாப்பா, விட்டுரு. நீ உன் வழியை பார்த்துக்க, நான் என் வழியை பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ இப்படி சொன்ன உடனே சரிடா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நான் சோர்ந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா? ஒருபோதும் இந்த பிரபு முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். உன்னோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறமா தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு முடிவில் இருக்கேன், பார்த்துக்கு. நான் என் ரம்யாட்டே சொல்லிட்டேன், ரம்யா அவனோட லைஃப்பை ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே என்ன பாரு. ஏன்னா ரம்யாவும் அனுவும் ஒரே கிளாஸ் ஃப்ரெண்டாம். அதனால அவளோட லைஃப்பையும் அவள் பார்க்கணும்ல. நாங்கன்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. உன்ன மாதிரி சும்மா 4 வார்த்தை நீ பேசிட்டுனா சரி நான் போயிட்டு வரேன் கோச்சிட்டு போகிற ஆளு கிடையாது. அந்த மாதிரி ஆளுன்னு என்ன நினச்சிடாத. அவ்வளோதான். அந்த மதிக்கும் அந்த அர்ஜுனுக்கும் இனிமே தான் இருக்கு ஆட்டம் ஆரம்பம்.